மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? அத்தை மகனோ மாமன் மகனோ சொந்தம் எதுவோ
நீ நிஜமாலே ரொம்ப கொடுத்து வச்சவதா. ஆல் தி பெஸ்ட் முக்கி. தேங்க்ஸ் சாமி. நீ அங்க போய்ட்டா நீயும் பெரிய கோடீஸ்வரி ஆயிருவா அப்படிதானே? எங்க அத்தை தான் கோடீஸ்வரி. உள்ள இல்ல அந்த வீட்டுக்கு போய்ட்டா நீயும் கோடீஸ்வரி தான். அதுக்கு பிறகு என்னையெல்லாம் மறந்துடாத பே. சீச்சி, நான் யாரையுமே மறக்க மாட்டேன். எங்க அப்பாவையும் மறக்க மாட்டேன், எங்க அம்மையும் மறக்க மாட்டேன், தங்கச்சியும் மறக்க மாட்டேன், இந்த ஊர்க்காரவிய யாரையும் மறக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ உன்னையும் மறப்பனா? உன்னையும் மறக்க மாட்டேன். நான் அடிக்கடி இந்த ஊருக்கு வருவேன்ல, அப்போ உன் கூட வந்து பேசியே. அப்படின்னா தினமும் உன்னைய பார்க்க முடியாதா? ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அப்படின்னா நீ எங்க ஊருக்கு வந்துரு. அங்கயா? எப்படி வர்றது? அதே பிறகு பாத்துக்கலாம். முதல்ல நான் அந்த வீட்டுக்கு போறேன். அதுக்கு பிறகு இத பத்தி யோசிப்போம், சரியா? சரி முக்கி. ஆமா முக்கி, கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்கல்ல? ஆமா சாமி. சீக்கிரமா வந்து பூ வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு எங்க மாமாத்த சும்மா இத பத்தி பேசுறதுக்காக தான் வந்தாங்க. இன்னும் அவர் என்னைய பார்க்கல, நான் அவரை பார்க்கல. அதனால சீக்கிரமா வந்து பூ வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு நிச்சயம், அதுக்கு பிறகு கல்யாணம். சூப்பர் முக்கி. சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டுக்கு போட்டுமா? வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நானும் கூட வரேன். என்ன வேலை? அது எங்க வீட்டு மாடி சாணி போட்டுக்கொள்ள, அதை எல்லாத்தையும் அள்ளி வரட்டி தட்டணும். என்னது வரட்டியா? சரி சரி, நீ வேலையை பாரு, நான் வந்து வேடிக்கை பார்க்கேன். சரி வா போகலாம். எதுவுமே நல்லா இல்ல. அத சொல்லலடா, இந்த ரூம் பாருடா, நல்லாவே இல்ல. நல்லாவே இல்லடா, ஒரு லுக்காவே இல்ல. அதாவது இப்போ உனக்கு பிடிக்கலாம்டா, நீ ஒரு பையன், எனக்கு பிடிக்கும், நானும் ஒரு பையன். அது இல்லடா அஸ்வின், இந்த வீட்டுக்கு யார் வரப்போறா? டேய், என் கூட யாரா வரப்போறா? அஸ்வின், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரா வருவா? என் வைஃப் யாரா? அது இல்ல அஸ்வின், அந்த பொண்ணு யாரு? எவ்வளவு பெரிய பணக்காரியா இருப்பா? எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாத்துருக்காங்கன்னா நிஜமாலே பெரிய பணக்கார பொண்ணு தான் பாத்துருப்பாங்க. அவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு இந்த ரூம்ல வந்து இருக்குமாடா? டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. அவங்க வீட்ல பெட்ரூம் ரொம்ப ஸ்டைலா இருக்கலாம். ஏன் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கலர்லயே கூட பெட்ரூம் இருக்கலாம். அதனால இந்த பெட்ரூம்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி பிங்க் கலர் தான் பிடிக்கும். டேய், மண்டே பிங்கா மாத்தினா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதுடா. இப்போ நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு பிங்க் பிடிக்குதுன்னே வச்சுப்போம். இந்த ரூம் பாருடா, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பிங்க் கலர் இருக்கான்னு பாரு. அப்படியே ஒயிட் கலர்ல இருக்குடா. அதுவும் லைட் கலர் தான்டா. ஒருவேளை நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு பிளாக் கலர் பிடிச்சதுன்னா இந்த ரூமை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரூம் ஃபுல்லா அந்த கலர்ல மாத்தணும். எனக்கு என்னன்னு தோணுது, இந்த ரூம் ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி தெரியுதுடா. இருந்தாலும் இந்த ரூம் குட்டி தான்டா. பேசாம எங்க மம்மி கிட்ட சொல்லி இந்த ரூமை கொஞ்சம் பெருசு பண்ணி தாங்கன்னு கேட்கணும். சரி ஓகேடா, அப்படின்னா பெரிய ரூமா எனக்கு தாங்கன்னு கேக்குறேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, மம்மியே பெரிய ரூமா எடுத்துக்கப்பான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கணும். அப்பதான் நான் இந்த கல்யாணத்துல எவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு மம்மி புரிஞ்சுப்பாங்க.
ஆமாண்டா, கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லும் போதே எங்க அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வர பொண்ணுக்காக நான் இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சா எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. எடுத்துக்கோடா, உனக்கு இல்லாததா? நீ எப்பவுமே இங்கே இரு. ஆனா நான் தான் ஒரு 6 மாசத்துக்கு வீட்டுல இருக்க மாட்டேன். ஓகே அஸ்வின். ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன கலர்ல பிடிக்கும்? அஸ்வின், சப்போஸ் அந்த பொண்ணுக்கு வேற கலர் பிடிச்சிருந்தா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வேஸ்டா போயிருமே. சும்மா இருடா. அந்த பொண்ணோட போன் நம்பராவது அம்மா வாங்கி தந்திருக்கலாம். எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்குடா. ஆமாண்டா, பூ வைக்க போகும்போதுதான் பாக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுலாம் தலையில பூ வைக்குமோ வைக்காதோ. ஆமாண்டா, மாடர்ன் பொண்ணுங்க எப்பவுமே லூஸ் ஹேர்ல தான் இருப்பாங்க. பூலாம் அவ்வளவா வைக்க மாட்டாங்கடா. இவங்க என்னடானா பூ வைக்கிறதே ஒரு ஃபங்க்ஷனா வச்சிருக்காங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அஸ்வின். டேய், நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு போனை கிஃப்ட் பண்ண போறேன்டா. அதுக்காக எங்க அம்மாட்ட காசு கேட்டிருக்கேன். எங்க அம்மாவும் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. போட்டு விட்ட உடனே போய் சூப்பரான போன் அவளுக்கு வாங்க போறேன். காசு மிச்சம் இருந்தா பாப்போம். சரிடா, மிச்சம் காசு இருந்தா பாக்கலாம். அவளுக்கு நல்ல ஐபோனா வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும்டா. இருந்தாலும் என் கடமைக்கு நானும் செய்யணும்ல. அவளை கட்டிக்க போறேன். இதுக்கப்புறம் நான் தான் அவளை பாத்துக்க போறேன். எப்போ பாக்க போறனோ எங்க பாக்க போறனோ தெரியல. ஆமா, இப்ப அவ என்னடா பண்ணிட்டு இருப்பா? அஸ்வின், அப்ப நம்மளும் பண்ணணும்ல. சரி அஸ்வின், நான் எங்க அம்மாட்ட கேக்குறேன். பார்லர்ல போய் ஸ்டைல ஹேர் கட் பண்ணிட்டு ஃபேஸுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போவோம். சரிடா. அந்த தேவதைய நான் எப்போ பார்க்க போறனோ.